தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணாவின் கொள்கை விழுமியங்களை நெஞ்சில் ஏந்திய எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக என்று முதலமைச்சருக்கு பதிலளித்திருக்கிறார். எங்கள் குருதியில் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்ணாவை விட்டுக் கொடுத்தது அதிமுக என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சருக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணாவின் கொள்கை விழுமியங்களை நெஞ்சில் ஏந்திய எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக என்று முதலமைச்சருக்கு பதிலளித்திருக்கிறார். எங்கள் குருதியில் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்ணாவை விட்டுக் கொடுத்தது அதிமுக என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சருக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம்.